ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவாளுடைய மகிமைகளை நாம் தினமும் பார்க்குறோம், தினமும் கேட்குறோம். அவரோட திக்விஜய மகிமையை கேட்பதற்கு ரொம்ப நமக்கு மனசுக்கு இதமாக இருக்கும். நம்ம மனசில் இருக்கிற அசட்டுத்தனங்களெல்லாம் போக்குறது, நமக்கு நாம் திக்விஜயத்தில் கலந்துக்கணும். பஜகோவிதத்தில் ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் கூட ஸ்ரீ பெரியவாளுடைய உபதேசம் என்னைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாட்டியும் பரவாயில்ல. இந்த பெரியவாளுடைய மகிமையோ உபதேசமோ எதுவுமே தெரியாட்டியும் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்கு. பஜகோவிந்தத்தில் சொல்கிறா ஸ்ரீ பெரியவா, யமன் ஒரு க்ஷணம் கூட வீணடிக்கிறது இல்லையா. பிரதி தினமும் ஒரு க்ஷணமும் நம்மளை நெருங்கின்னு இருக்கான். அவன் எப்போது நம்மளை பிடிச்சிப்பான்னு தெரியாது. ஆனால் கோவிந்தன் காலை கட்டின்டா யமனால் நமக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. எப்போதும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பழகணும். எப்படியும் போஜனம் செய்கிறோம், அப்போ சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டா அந்த மனோபாவத்தோட உள்ளே போகிற அன்னம் ஆத்ம தியானத்துக்கு அனுகூலம் செய்யும். அதனால் அன்னசாரம் உடம்பில் சேர சேர ஈஸ்வர ஸ்மரணம் அதிகரிக்கும். நாம் என்றைக்கும் போஜனத்தை நிறுத்த போகிறதில்ல. இந்த சின்ன அபியாசம், ஒரு ப்ராக்டிஸ், கோவிந்த உச்சாடனம் என்னைக்கெல்லாம் நடக்கிறதோ, கோவிந்த உச்சாடனத்தோடு சாப்பிட்றோமோ, மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறத நாமளே நிறுத்திடுவோம். கண்ட வஸ்துகளையும் நினச்சி கவலைப்படாமல் கோவிந்த நாமத்தோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு எல்லாருக்கும் வரும். நாமளும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். சித்தம் சுத்தமாகறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ். சித்தம் சுத்தமான ஆகாரம் சுத்தமாக இருக்கணும். பல இடங்களில் பலவிதமான வஸ்துக்களை நாம் கண்ட இடத்துலையும் சாப்பிட்றோம். அதுதான் நம்மளுடைய மன கோளாறுகளுக்கு முழுக்க முழுக்க காரணம். பெரியவாளுடைய மகிமை கேட்கறதுக்கு அடையாளமாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். எப்படி கார்த்தால சாயங்காலம் சிவநாமா ராமநாமா சொல்கிறாலோ அதே போல் விஷ்ணு ஸ்மரணம் கொஞ்சம் சாப்பிடும்போது இருக்கணும். இரவில் தூங்கும்போது அம்பாலை நினைக்கணும். அன்றைக்கி ஆத்மக்ஷேமமாக பரோபகாரமாக ஜீவகாருண்ய சேவையாக ஏதானு செஞ்சோமான்னு நாம் நினைக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன தப்புகளை செஞ்சுருந்தேனோ அதை மன்னித்து நாளையிலேருந்து எனக்கு நல்ல செயல்களை செய்யறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுமா காமாட்சி அப்படின்னு நாம் நினச்சிக்கணுமா. தினம் ராத்திரி படுக்கும்போது நாம் எப்படியெல்லாம் இதெல்லாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத நாமளும் யோசிக்கணும். ஒரு க்ஷணத்துலேயும் நம்மளை பகவான் நெருங்கின்றிருக்கார். அந்த டயத்துக்குள்ளர நாம் எல்லாத்தையும் ரெடி ஆக்கிக்கணும், நம்ம வாழ்வை சுத்தமாக்கிக்கணும். இந்த கோவிந்த நாமாவை, ராமநாமாவை, சிவநாமாவை, அம்பாலை எப்பப்போ துதிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.